இயற்கை சீற்றம், பெருமழை, பெருவெள்ளம், சுனாமி போன்ற பல்வேறு இயற்கை சீற்றத்தில் முதலில் பாதிக்கப்படுவது மீனவர் சமுதாயம். அந்த மீனவர் சமுதாயத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்குவதும் ஒவ்வொரு அரசின் கடமையாகும். ஆனால் புதுச்சேரியில் ஆட்சி நடத்தும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மீனவர்களுக்கு நலனான ஒரு அரசாக இல்லாமல் ஏதோ ஒன்று இரண்டு தண்ணி கூட சொல்லுவா நலத்திட்ட உதவிகளை மட்டும் அந்த மக்களுக்கு வழங்குவது மட்டுமே அவர்களது கடமை முடிந்து விட்டதாக ஆட்சியாளர்கள் கருதுகின்றனர். நேற்றைய தினம் உலக மீனவர் தினம் புதுச்சேரி அரசால் கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த உலக மீனவர் தினத்தை கொண்டாடும் தகுதி மத்திய மாநிலத்தில் உள்ள பிஜேபிக்கு கிடையாது. இன்றைய தினம் சுற்றுலா என்கின்ற பெயரில் மீனவர்களுக்கு உரிமை உள்ள தொடர் கடற்கரை பகுதிகள் பல்வேறு கட்டுமான பணிகள் மூலமாகவும் கார்ப்பரேட் கம்பெனிகளை சிவப்பு கம்பளம் இட்டு வரவேற்று அதன் மூலம் அவர்கள் பல்வேறு ஓட்டல்களை கட்டுவதும் இதனால் மீனவ சமுதாயத்திற்கு சொந்தமான கடற்கரை பகுதிகள் கார்ப்பரேட் நிறுவனத்தினால் கபலீகரம் செய்யப்பட்டு வருகிறது. மீனவர்கள் தங்களது தொழிலுக்கு செல்லவே பல்வேறு தடைகள் அரசின் தவறான கொள்கை முடிவினால் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. கடற்கரை ஓரத்தில் சுமார் 500 மீட்டர் அளவு அந்தந்த பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு சொந்தம் என எழுதப்படாத விதி, அதுவும் அது இந்த சங்க காலத்திலிருந்தே இருக்குது. அவங்களுக்கு தான் அந்த பகுதியெல்லாம் சொந்தம்னு சொல்லிட்டு, ஆனால் அதையும் ஆட்சியாளர்கள் தங்களது பொய்யான கபட நாடகத்தினால் மீனவ சமுதாய மக்களை ஏமாற்றி வருகின்றனர். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய உப்பளம் தொகுதியில் இந்த ஒம்பாக்கரப்பாளையம் பகுதியில் பாண்டி மெரினா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா சம்பந்தமாக மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் ஒரு 4 கோடி ரூபாய் அளவில் கட்டுமான பணிகள் நடந்தது. அதில் ஒரு 40க்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டன. அதுவும் அது கடற்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும், 100 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் அது கடை கட்டிட்ட பிறகு இது கடந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது கட்டப்பட்டது. அப்போ திரு மல்லாடி கிருஷ்ணராவ் என்பவர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். அவருடன் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் அந்த கடைகள் அத்தனையும் எங்களுடைய மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தமான அந்த குழுக்களுக்கு சொசைட்டி
அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரிடம் பலமுறை கோரிக்கை வச்சேன். ஆனால் அவர் என்ன செஞ்சாருன்னா, மீனவருக்கே சம்பந்தம் இல்லாத மேற்கு பகுதியில் வாழக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு எடுபிடி வேலை செய்த ஒரு சிலருக்கு ஒட்டுமொத்த கடையையும் குத்தகை விட்டார். இப்போ அவங்களாம் வந்து பிஜேபி என்கின்ற போர்வையில் அரசுக்கு வர வேண்டிய நியாயமான வருவாயை கொள்ளையடித்து கொண்டும், தங்களுக்கு விட்ட இடத்தை விட பல மடங்கு அதிகப்படுத்தியும், 100க்கும் மேற்பட்ட கடைகளை சட்டத்துக்கு விரோதமாக கட்டியும், பல கடைக்காரர்களிடம் பல லட்சம் ரூபாய் முன்பணமாக பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல அரசாங்கத்துடைய நிதியுடன் கட்டப்பட்ட அந்த கடையை மொத்தமாக வந்து இன்றைக்கு வந்து குறுக்கு வழியில் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு 4 நபர்கள், மீனவருக்கு சம்பந்தமே இல்லாத 4 நபர்கள் அப்பப்போ வேட்டியை மாற்றி, முதல்ல காங்கிரஸ், இப்போ பிஜேபி, ஒரு காவி துண்டை போட்டுக்கின்னு ஏமாத்திக்கின்னு, இதுக்கு வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து உள்துறை அமைச்சருடைய ஆதரவோடு மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இந்த அரசை இழைத்து வந்திருக்குது. இது சம்பந்தமாக ஒட்டுமொத்த எங்களுடைய பகுதியுடைய மீனவ கிராமத்தினுடைய மக்கள் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தி, எங்க மீனவரிடம் இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு அந்த கடையில ஒப்படைக்குன்னு சொல்லி கேட்ட பிறகும் இந்த அரசு அந்த 4 நபர்களுக்கு ஒரு எடுப்பிடி அரசாக, அவங்க வந்து அந்த மீனவ சமுதாயத்துக்கு உரிய உரிமை உள்ள அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வருவாயை சம்பாதித்து கொண்டு அந்த நபர்களுக்கு எடுப்பிடி அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்குது. அதுவும் 19 வருஷத்துக்கு எங்கேயுமே சம்மந்தம் இல்லாத டெண்டர் விடுறாங்க. இப்பெல்லாம் வந்து எந்த ஒரு அரசு பணியில வந்து டெண்டர் விட்டாலும் அவங்களுக்கு வந்து குத்தகை விடுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த பணியை செய்யணும்னா உடனே 19 வருஷம் 30 வருஷம் இவங்க அப்பா விட்டு சொத்து. இதெல்லாம் வருஷம் விட மாட்டாங்க. முனிசிபாலிட்டி கடைக்கு மட்டும் 10% வந்து நீங்க வந்து அதிகப்படுத்தி அப்பப்போ டெண்டர் விடுறீங்க. ஆனா இந்த மாதிரி வந்து பெரிய 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 இதுக்கு இவங்களே 19 வருஷம் இவங்களே ஒரு கேபினெட்ல உட்காந்து முடிவு பண்ணிக்குவாங்க. என்னையா இது கேபினெட்டா? என்ன நடக்குது இது? யாரு இவனுங்க? இவங்களுக்கு அந்த பிஷர்மேன் பகுதிக்கு என்ன சம்பந்தம்? இந்த மீனவர் ஏரியாவுக்கும் நான் சொல்ற வந்து இந்த சம்பந்தப்பட்ட 4 நபர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? மத்திய அரசாங்கத்தினுடைய 4 கோடி ரூபாய் நிதி பங்களிப்பில் கட்டப்பட்டதை எடுத்து நீங்க ஏன் தாரவாத்தியாங்க கொடுக்குறீங்க? இப்ப ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல கடை கட்டுறீங்க, ஒரு 30 கடைன்னா 30 கடையுமே ஒருத்தனுக்கு கொடுக்குறீங்க. 30 கடையுமே ஒரே டெண்டரா விடுறீங்க. 30 பேர் தானே விடுறீங்க. அதை எந்த கடையா இருந்தாலும் சரி, பெரிய கடையில கூட நிறைய கடை இருக்குது, தனித்தனி விடுறீங்க டெண்டரு. இதை மட்டும் நான் 38 கடையும் ஒருத்தனுக்கு எப்படி கொடுப்பீங்க நீங்க? இது சட்டத்துக்கு உட்பட்டதா? இது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா? இங்க இருக்கிற துணைநிலை ஆளுநரோட நாங்க வந்து ஒரு மனு கொடுத்தோமே, துணைநிலை ஆளுநருக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? அப்ப பிஜேபி என்ன செஞ்சாலும் ஆளுநருக்கு ஏற்புடையதா? இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தப்புக்கெல்லாம் வந்து வெறும் பார்வையாளராக துணைநிலை ஆளுநர் இருப்பாரா? நாங்க துணைநிலை ஆளுநரை இன்னமும் நம்புறோம், முதலமைச்சரை நம்புறோம். அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் முறைகேடுகளையும் தடுத்து நிறுத்துவாங்க நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இவங்க கிட்ட வந்து உங்களுடைய மூலியமாகவும் நேரடியா வந்து துணைநிலை ஆளுநர் சந்தித்தோ பல விதத்தில் நாங்கள் மனு கொடுத்துக்கிறோம். ஆனா எதன் பேர்ல எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்ப என்ன, புதுச்சேரி மாநிலம் என்றாவே இந்த வந்து ஆட்சியாளர்களுடைய அத்தனை தவறுகளுக்கும் யாரும் தட்டி கேட்பதே இல்லையா? பல குற்றச்சாட்டுகள் நாங்கள் சொல்றோமே, அதிமுக சார்பில் சொல்றோம், ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை சொல்றோம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவரும் வந்து வாய்க்கு வந்தது ஏதாவது சொல்றாரு, பல குற்றச்சாட்டுகள். உண்மை தான் நீங்க வந்து அது உண்மை இல்லைன்னா வந்து மறுத்து பேசுங்க. ஏன் உங்களால ஏன் மூடி மறைக்கிறீங்களா? எதிர்கட்சிகள் என்னவே உங்களுக்கு வந்து கேவலமா? ஒரு ஜனநாயக ரீதியில இங்க வந்து ஆட்சி இல்லை. இது வந்து உங்ககிட்ட வந்து மக்கள் ஆட்சி ஒப்படைச்சிட்டாங்கன்னா சர்வதிகார ஆட்சி நடக்குது. உங்களுடைய தப்பை யாருமே கேள்வி கேட்க கூடாதா? அதே போல இந்த காங்கிரஸ்ல எவ்வளவு ஒரு பெரிய நாடகம் பாருங்க.
காங்கிரசினுடைய முதலமைச்சராக திரு வைத்திலிங்கம் அவர்கள் இருந்தபோது 2010ஆம் ஆண்டு மீனவர்களுக்கு அவர்களுடைய மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப 7% தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினோம். ஆனால் இந்த வைத்திலிங்கம் அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடே கொடுக்காம எம்பிசியில் கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டில் 2% உள்ஒதுக்கீட்டை இவர் தான் வழங்கினார். அப்பயும் இந்த மீனவர் மக்கள் தொகை எவ்வளோன்னு கவர்மெண்ட் கிட்ட கணக்கு இருக்குது. மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியும். ஆனால் மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த 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 காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்காம மீனவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதத்தில் மீனவர்களுக்கு நாக்கு இழுங்குன்னு சொல்லிட்டு ஒரு தேனை தடவி விட்டார். 2% உள்ஒதுக்கீடு நீங்க கொடுத்தது யாரு? நீங்க. அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணது யாரு? நீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கெடுத்தது யாரு? நீங்க. இவ்வளவு நீங்க செஞ்சுட்டு நேற்று என்ன பேசுறீங்க? உலக மீனவர் தினத்துல மீனவர்களுக்கு 10% தனி இடஒதுக்கீடு வேணும், அதை வாங்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மீனவருக்கு 10% இடஒதுக்கீடு இப்ப ஆட்சியில் இல்லாத போது கேட்கிற இந்த வைத்திலிங்கம் ஏன் முதலமைச்சராக இருந்த போது 2% உள்ஒதுக்கீடு மட்டும் நீ கொடுத்த? அப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியை விட்டு வந்த பிறகு அவங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான ஒரு கருத்தை கூறி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுறது, இதெல்லாம் ஒரு கேவலமான செய்தி இல்லை? இதெல்லாம் ஒரு கேவலமான செயல்பாடு இல்லை? அப்போ இந்த மீனவ சமுதாய மக்களை வெறும் சும்மா ஒரு எடுபடி மாதிரி எந்த அரசாங்கம் இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டு வருகிறது. இப்போ அட்டவணை இனத்தை சேர்ந்த மக்களுக்கு மக்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் பண நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. இப்போ அவங்க 16% இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 16% நிதி தனியாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது. அட்டவணை இனத்தை விட மீனவர் சமுதாயம் என்பது பழங்குடியின இன சமுதாயம் சொல்லிட்டு ஒரிசா உள்ளிட்ட பல மாநிலங்கள் டிக்ளேர் பண்ணிக்குது. கேரளாவிலையும் சில பகுதியில் அவங்களாம் பழங்குடியினர், மலைஜாதியினர். ஒரிசால முழுக்க மீனவர் சமுதாயம் மலைஜாதி சமுதாயம். நீங்க அந்த சமுதாய மக்களுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப நீங்க பட்ஜெட்ல தனியா பணம் ஒதுக்குங்களா? இதையா இந்த அரசாங்கம் செய்ய மாட்டேன்றீங்க? இதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. முதல்ல மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம சமுதாய மக்களுக்கோசம் துணை நிற்பவர்கள் யார்? நமக்காக ஒவ்வொரு பிரச்சனையிலும் துணை நிற்பவர்கள் யார்? நம்முடைய பிரச்சனையில சட்டமன்றத்தில் யார் சட்டமன்றத்தில் எடுத்துரைத்த கட்சி எந்த கட்சி? அதிமுகவை தவிர இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு எந்த ஒரு கட்சியோ சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்களா? ஏதாவது பேசியது உண்டா? சுனாமி நேரத்தில் அப்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மீன்பிடி சாதனங்களுக்கு நிதி உதவி கொடுத்தாரு. மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவி, உலக வங்கியுடைய நிதி உதவி. அவர் கொடுத்த நிதி உதவி தப்பு, ஜனங்களுடைய வரி பணத்தை வாரி கொடுக்குறாரு மீனவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல புகார் கொடுத்தது யாரு? இந்த முதலமைச்சர், இந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம். மீனவருக்கு செய்தியே டெல்லி வரைக்கும் சென்று புகாரா கொடுத்தீங்க. அது மட்டும் சொல்ல, அவர் கட்டுமானம்லாம் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து டெல்லி வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மீனவர்களுக்கு துரோகத்தை இழைத்தவர்கள் நீங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் மீனவர்களுக்கு துரோகத்தை இழைத்தவங்க. இன்றைக்கு பிஜேபி என்பது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய அளவில் கடற்கரை மேலாண்மை வாரின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு இன்றைக்கு மீனவர்கள் அவங்களுடைய பகுதியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி நிற்குது. ஆனால் இந்த மீனவ சமுதாய மக்கள் இந்த நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஓட்டு போடுறானுங்க ஒரு கோஷ்டி காங்கிரஸ் கோஷ்டி போடுறீங்க. அப்போ உங்கள் சமுதாய மக்களுக்கு உண்மையிலே தான் நான் கேட்குறேன், உங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? நம்ம சமுதாயத்துக்கோசம் உழைக்கிறவன் யாரு? பாடுபடுறவன் யாரு? குரல் கொடுக்குறவன் யாரு? ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தால் நம்மளோட இருக்கிறவங்க யாரு என்பதை நினைச்சிங்களா? இப்போ நாங்கள் அதிமுக சார்பாக ஒரு மீனவருக்கு நாங்கள் எங்களுக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்.
ஆனா நீங்க அதை வந்து புரிஞ்சு நடந்தீங்களா? அப்போ ஒரு சிலர் மீனவ சமுதாய அமைப்புகள் என்கின்ற பெயரிலையும் மீனவ சமுதாய கிராமத்துல சிலர் முக்கியஸ்தர் என்கின்ற விதத்திலையும் வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் கட்டிக்கின்னு நாங்களாம் சங்கத்தில் இருக்கிறோம் அதை இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களுக்கு பணிவிடை செய்கின்ற விதத்துல வந்து ஒட்டுமொத்த மீனவ சமுதாய மக்களையும் நீங்க அடமானம் போடுறீங்க. இதுல வந்து இந்த உலக தினத்துல நான் ஒன்னே ஒன்று சொல்றது, மீனவ சமுதாய மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். நீங்க விழித்து கொள்ளனா உங்க சமுதாயத்தை முற்றிலுமாக இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அழித்து விடுவார்கள். உங்களுடைய குடியிருப்பு பகுதியில் கூட கூறு போட்டு வித்துட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒரு கார்பரேட் நிறுவனம் இருந்ததுன்னா வித்துட்டு போயினே இருப்பாங்க. மெல்ல மெல்ல அப்படிதான் போகுது. கடற்கரையிலே வந்து கடற்கரை வரைக்கும் வந்து பென்சிங் போடுறான். மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க பலப்படுத்த முடியல, போட்டை கொண்டு வந்து வெளியில விட முடியல. அதனால தான் நாங்கள் சொல்றோம், நீங்க வந்து மீனவர்கள் வந்து விழித்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர் நல்ல அறிவியல் தான். அவரு இப்போ என்ன செய்யறாருன்னா, இந்த மீனவ சமுதாய மக்களுடைய விழிப்புணர்வுக்கு ஒரு 18 லட்சம் ரூபாய் அளவில் வந்து போட்டிகள் நடத்துறாரா? நான் என்ன கேட்குறேன்னா, இதை மாதிரி போட்டிகள் வந்து எந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட நபர்கள் நடத்துவாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அவங்க சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மனசுல புத்துணர்வு வரணுன்றதுக்கோசம் அவங்களும் நடத்துவாங்க. மனநோயாளிகளுக்கு அவங்களும் நடத்துவாங்க. ஒரு காலத்துல வந்து இந்த எய்ட்ஸ் இந்த பேஷண்ட்ல இருந்தாங்க பாரு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டு அதுக்கு இது நடத்தி அவங்களுடைய மனசை வந்து புத்துணர்ச்சி கொண்டு வருவாங்க. அப்போ இந்த மீனவ சமுதாய மக்களுக்கு நீங்க விளையாட்டு போட்டி நடத்துறீங்கன்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவங்க மன ரீதியா இந்த வந்து அரசு மேல ரொம்ப வந்து மன சங்கடத்தோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மன புத்துணர்ச்சி ஊட்டுறீங்களா? அப்ப இதை கூட நம்ம மீனவ சமுதாய மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும்னா, இப்படிப்பட்ட விளையாட்டு போட்டிகளை முதல்ல வந்து மீனவ சமுதாய மக்கள் புறக்கணிக்கணும். இந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து மீனவ மக்களை ஏமாற்றுகின்ற விதத்துல நடத்தக்கூடிய இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளை மீனவ சமுதாய மக்கள் புறக்கணிக்கணும். யார் ஒருத்தவங்க சமுதாயத்துல கீழ்நிலையில் இருக்கிறாங்களோ, சமுதாயத்துல இயல்பு நிலையற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டுகின்ற விதத்தில் நடத்தப்படுகின்ற விளையாட்டு போட்டிகள் மீனவர் சமுதாய மக்களுக்கு அவசியமான ஒன்று இல்லை. அவங்களுக்கு உரிய திட்டங்களை, நல்ல திட்டங்களை தீட்டுங்க. பட்ஜெட்ல அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு செய்யுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உரிய உபகரணங்கள் அரசு மூலியமா இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலையோ கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுங்க. இதுதான் உண்மையான மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய கடமை. அதை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். வணிக அரசியல்னா என்னது? யார் வரது? சரி, இப்போ டிஸ்டிலரி யாருக்கு கொடுத்தீங்க? டிஸ்டிலரி நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடுத்துக்கிறீங்க. எழுதிங்க. மெடிக்கல் காலேஜ் யாருக்கு கொடுத்துக்கிறீங்க? வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடுத்துக்கிறீங்க. அதுக்கோசம் நான் லாட்டரிக்காரனை வந்து நான் நியாயப்படுத்தல. இருந்தாலும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு காங்கிரஸுக்கு திமுகவிற்கும் தகுதி இல்லை. ஏன்னா ரெஸ்டோபாரை கொண்டு வந்தது கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில். இதை மறுக்க முடியுமா? ரெஸ்டோபார் மட்டும் கிடையாது, ஒரு பட்ஜெட்ல காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் 2020ஆம் ஆண்டு பட்ஜெட்ல நீங்க தான் வந்து காசினோ விட போறோம், அதுல சீட்டு நடத்துவோம்னு சொல்லிட்டு பட்ஜெட் புக்கில் சொன்னீங்க. மல்லாடி கிருஷ்ணராவுடைய ஏற்பாட்டில் இந்த பட்ஜெட்டில் நீங்க போட்டீங்க. அப்போ உங்களுடைய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவே திருட்டு லாட்டரி, சூதாட்டம். நீங்க இப்ப இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? ஜான்குமார் என்பவர் என்ன 24 கேரட் தங்கமா? அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வாங்குனது யாரு? விலை கொடுத்து வாங்குனது யாரு? காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த காமராஜ் நகருக்கு ஜம்ப் ஆகிறாரு. மறுபடியும் அந்த தொகுதி யாருக்கு அவர் விட்டு தர்றாரு? அப்புறம் அங்க போய் வந்து ஒருத்தர் எம்பி ஆகிறார். அப்ப இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த லாட்டரி சீட்டு, இந்த சூதாட்டம், இந்த ரெஸ்டோ பாரு, இந்த வணிக வியாபாரிலாம் வந்துட்டாங்க, இதை சொல்லத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிக்கணும்.
புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.